பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் காணொளியை காண வந்த அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். பங்குச்சந்தை கூறப்படும் காளையின் நிலை, கரடியின் மதிப்பு எந்த அளவிற்கு பங்குச்சந்தையில் தனித்துவத்தை ஏற்படுத்தி வருகிறது என்பதை பற்றி நமது காணொளியில் தெளிவாக சொல்கிறோம். பங்குச்சந்தையில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களும் தனிப்பட்ட கருத்து, கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே கூறப்படுகிறது. வாங்க காணொளியில் போகலாம். இன்று முதல் நமது காணொளியை நேர்மறையை பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் என்றும், இலக்கு 1ஐ R1 என்றும், இலக்கு 2ஐ R2 என்றும், எதிர்மறையை பிரைமரி சப்போர்ட் என்றும், இலக்கு 1ஐ S1 என்றும், இலக்கு 2ஐ S2 என்றும் கூறப்படும். சென்செக்ஸ் ஞாயிற்றுக்கிழமை பங்குச்சந்தையுடைய காலையுடைய பிரைமரி ரெசிஸ்டன்ஸ், கரடியோட பிரைமரி சப்போர்ட் மற்றும் நிலை மதிப்பை பார்ப்பதற்கு முன்பு வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தையில நிலை மதிப்பு எவ்வாறு செயல்பட்டது என்று சொல்லி பார்ப்போம். வியாழக்கிழமை பங்குச்சந்தை முடிவில் நம்ம என்ன பேசியிருந்தோம்னா 82,638 பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் என்றும் 82,558 பிரைமரி சப்போர்ட் என்றும் பேசியிருந்தோம். வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தையோட துவக்கம் 81,947. இது பிரைமரி சப்போர்ட்ல S2க்கு கீழே தான் பங்குச்சந்தை துவக்கப்பட்டது. துவக்கம் கிடைச்ச உடனே காளைகள் S2க்கு மேல போறாங்க. S2க்கு மேல போன காளைகள் கரடிகளை S2க்கு கீழே வர விடாம S2ல இருந்து S1க்கு மேல போற மாதிரி முயற்சி பண்றாங்க. அங்கு கரடிகள் தடுத்து நிறுத்தி வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தையோட முடிவு 82,269. இதை பொறுத்து ஞாயிற்றுக்கிழமை பங்குச்சந்தையுடைய பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் மற்றும் பிரைமரி சப்போர்ட் என்னன்னு பார்க்கலாம். சென்செக்ஸ் வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தையோட முடிவு 82,269. இதை பொறுத்து ஞாயிற்றுக்கிழமை பங்குச்சந்தையுடைய காலையோட பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் 82,338. R1 83,238, R2 83,758. கரடியோட பிரைமரி சப்போர்ட் 82,258, S1 81,238, S2 80,758. பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் கருத்துக்கள், நிலை மதிப்புகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கும். நன்றி.